கைதியின் விடுதலை. ராகவ் 18 வயதாக இருந்தபோது ஒரு பயங்கரமான தவறு செய்தான். கோபம் மற்றும் கலக்கத்தின் ஒரு தருணத்தில் அவன் ஒரு குற்றம் செய்தான். அது அவனை தன் வாழ்க்கையின் பெரும் பகுதியை சிறையில் கழிக்க வைத்தது. முதலில் அவன் மற்றெல்லோரையும் குற்றம் சாட்டினான். அவனது நண்பர்கள், அவனது வறுமை விதியையும் கூட. அவன் தன் இதயத்தை கடினமாக்கி கொண்டான். தன் குற்ற உணர்வை ஆழமாக மறைத்தான். ஆனால் அவன் எவ்வளவு வலிமையாக நடித்தாலும் அவனது ஆன்மா வெறுமையாக உணர்ந்தது. ஆண்டுகள் கடந்தன. ராகவ் வளர்ந்தான். சிறையில் அவர் ஒரு வயதான பாதிரியாரை சந்தித்தார். அவர் அடிக்கடி கைதிகளுக்கு பைபிளை வாசிப்பார். ஒரு நாள் பாதிரியார் உரக்க வாசித்தார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வில் முன்னேற மாட்டான், ஆனால் அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். அந்த வார்த்தை ராகாவின் இருதயத்தை துளைத்தன. முதன்முறையாக அவன் தன் பாவத்தை ஒப்புக்கொண்டான். தனக்கு மட்டுமல்ல, கடவுளிடமும். அவன் குளிர்ந்த சிறை தரையில் முழங்காலிட்டு முணுமுணுத்தான். ஆண்டவரே, நான் தவறு செய்தேன், என்னை மன்னியுங்கள். நான் இனி ஒளிந்திருக்க விரும்பவில்லை, நான் மாற விரும்புகிறேன். அந்த நாளிலிருந்து அவன் இதயத்தில் அமைதி நிலவியது. இன்னும் கம்பிகளுக்கு பின்னால் இருந்தாலும் ராகவ் மற்ற கைதிகளுக்கு உதவ ஆரம்பித்தான். அவர்களுக்கு படிக்க கற்றுக் கொடுத்தல், அவர்களின் போராட்டங்களை கேட்டல் மற்றும் கடவுளின் இரக்கத்தை பற்றி அவர்களிடம் சொல்லுதல். பல மாதங்களுக்கு பிறகு அவன் இறுதியாக விடுதலை செய்யப்பட்டான். சமூகம் இன்னும் அவனை ஒரு குற்றவாளி என்று பார்த்தாலும் ராகவ் இனி அந்த அடையாளத்தை சுமக்கவில்லை. அவன் தன் மீதமுள்ள ஆண்டுகளை ஒரு சிறிய தேவாலயத்தில் சேவை செய்வதில் செலவழித்தான். அமைதியாக சிக்கல்களில் சிக்கிய இளைஞர்கள் தான் செய்த தவறுகளை தவிர்க்க உதவினான். ஒரு இளைஞன் ஒரு முறை அவனிடம் கேட்டான், மாமா, இத்தனை ஆண்டுகளை இழந்த பிறகும் நீங்கள் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது? ராகவ் மென்மையாக புன்னகைத்து சொன்னான், நான் என் பாவத்தை மறைக்க முயன்றதால் பல ஆண்டுகளை இழந்தேன். ஆனால் நான் ஒப்புக்கொண்டு கடவுளை நோக்கி திரும்பிய போது அவர் எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். சிறை சுவர்களுக்குள்ளேயே உண்மையான விடுதலை கம்பிகளுக்கு வெளியே இருப்பதை பற்றியது அல்ல, அது கடவுளின் முன்னிலையில் தூய்மையான இதயத்தை பற்றியது. பாடம்: விளைவுகள் தொடர்ந்தாலும் கடவுளின் இரக்கம் மனம் திரும்புவர்களுக்கு புதிய வாழ்வை அளிக்கிறது. பாவத்தை மறைப்பது நம்மை சங்கிலியில் கட்டி வைக்கிறது, ஆனால் ஒப்புக்கொண்டு விலகுவது உண்மையான விடுதலையை கொண்டு வருகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13.